சிவநேசன் என்ற மன்னன் நெடுவயல் என்ற நாட்டை மிகச் சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறான். மிகப்பெரிய சிவபக்தனான இவன் நாட்டு மக்களுக்கு எந்த துன்பமும் இல்லாமல் நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அளவுக்கு சிறப்பாக ஆட்சி நடத்தி வருகிறான். ஆனால் இந்த சிவநேசனுக்கு நீண்ட நாட்களாக நமக்கு ஒரு குழந்தை இல்லையே என்ற ஏக்கம் மனதிற்குள் அரித்துக் கொண்டே இருக்கிறது. இதனால் தனக்கு பிறகு தனது ராஜ்யத்தை ஆள்வதற்கு ஒரு வாரிசு வேண்டுமே என்று நினைத்து சிவநேசன் கிட்டத்தட்ட 100 பெண்களை திருமணம் செய்கிறான். ஆனால் 100 பெண்களை மணந்த பிறகு கூட சிவநேசனுக்கு குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்காமலேயே இருந்து வருகிறது. இதனால் மனமுடைந்து போன சிவநேசன் தான் உயிருக்கு மேலாக நேசிக்கும் சிவபெருமானிடம் எனக்கு ஒரு குழந்தை வரத்தை தாருங்கள் எம்பெருமானே என்று கேட்டு தினம் தினம் பிரார்த்தனை செய்து வருகிறான். சிவபக்தனான சிவநேசன் குழந்தை இல்லாமல் இருப்பதையும் குழந்தை இல்லாத ஏக்கத்தில் மன சஞ்சலத்துடன் வாழ்ந்து வருவதையும் கைலாயத்தில் இருந்து பார்வதி தேவி பார்த்து கொண்டிருக்கிறார். உடனே பார்வதி தேவி சிவபெருமானை சந்தித்து, உங்களையே உயிராக நினைத்து உருகி கொண்டிருக்கும் சிவநேசனுக்கு ஏன் சோதனைகளை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் பிரபுவே என்று கேட்கிறார். அப்போது சிவபெருமான் பார்வதி தேவியை பார்த்து, தேவி, சிவநேசன் சென்ற பிறவியில் செய்த பாவங்களுக்கான பலனை இந்த பிறவியில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஆகையால் யாம் அவனுக்கு குழந்தை வரம் கொடுத்தாலும் அந்த குழந்தை அவனுக்கு நிலைக்காது என்று சிவபெருமான் கூறுகிறார். ஆனால் சிவபெருமான் சொன்னதை ஏற்றுக்கொள்ளாத பார்வதி தேவி புத்திர சோகத்தில் தவிக்கும் சிவநேசனுக்கு நீங்கள் கண்டிப்பாக குழந்தை வரம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று அடம் பிடிக்கிறார். பார்வதி தேவியின் பிடிவாதத்தை தெரிந்து கொண்ட சிவபெருமானும் சிவநேசனின் கனவில் தோன்றி முதல் மனைவியின் மூலமாக உனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கும் என்று வரம் அருளிவிட்டு மறைந்து விடுகிறார். சிவபெருமான் கனவில் வந்து குழந்தை வரம் கொடுத்ததை நினைத்து சிவநேசன் மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே போய்விடுகிறான். உடனே சிவபெருமான் மீது இருக்கும் அதீத நம்பிக்கையால் தனக்கு குழந்தை பிறக்கப் போகும் விஷயத்தை நாட்டு மக்களுக்கு அறிவித்துவிட்டு அந்த நாட்டில் இருக்கும் அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு பூஜைகளுக்கும் சிவநேசன் ஏற்பாடு செய்கிறான். மன்னருக்கு வாரிசு பிறக்கப் போகும் தகவலை அறிந்து அந்த நாட்டு மக்களும் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறார்கள். இந்த சூழலில் சரியாக 10 மாதத்தில் சிவநேசனின் முதல் மனைவிக்கு அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறக்கிறது. தனக்கு வாரிசு பிறந்து விட்டதை எண்ணி மன்னர் சிவநேசன் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறார். அவனது நாட்டு மக்களும் இளவரசனின் பிறப்பை திருவிழா போல கொண்டாடி மகிழ்கிறார்கள். அதே நேரம் சிவநேசனின் மூத்த மனைவி குழந்தையை பெற்றெடுத்தது மற்ற 99 மனைவிகளுக்கும் மிகுந்த பொறாமையை ஏற்படுத்துகிறது. உடனே அந்த ராணிகள் அனைவரும் ஒன்று கூடி, மன்னர் இனிமேல் மூத்த ராணிக்கும் தனது மகனுக்கும் மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுப்பார், நம் அனைவரையுமே அவர் புறக்கணித்து விடுவார், நமது வாழ்க்கையே பாழாகிவிடும் என்று நினைத்து பயந்து போகிறார்கள். உடனே அவர்கள் 99 பேரும் ஒன்று சேர்ந்து பிறந்த அன்றே இரவோடு இரவாக அந்த குழந்தையை கொன்று விடுகிறார்கள். மறுநாள் காலையில் குழந்தை இறந்து போன செய்தி கேட்டு மன்னர் சிவநேசன் முழுமையாக உடைந்து போகிறார். பல ஆண்டுகள் காத்திருந்து சிவபெருமான் அருளால் நமக்கு கிடைத்த குழந்தை ஒரே நாளில் நம்மை விட்டு போய்விட்டதே என்று எண்ணி சிவநேசன் முழுமையாக கலங்கி போகிறார். உடனே சிவநேசனும் அவனது மனைவியும் குழந்தையுடன் சேர்ந்து நாமும் தீயில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்கிறார்கள். இதை பார்த்து அதிர்ந்து போன பார்வதி தேவி, சிவநேசனின் குழந்தையை தான் பறித்துக் கொண்டீர்கள், அவனது உயிரையாவது காப்பாற்றுங்கள் என்று சிவபெருமானிடம் முறையிடுகிறார். உடனே சிவபெருமான் நாரத முனிவரை அழைத்து, நாரதா, நீ உடனே பூலோகத்திற்கு சென்று தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்துடன் இருக்கும் சிவநேசனையும் அவனது மனைவியையும் காப்பாற்ற வேண்டும் என்று ஆணையிடுகிறார். சிவபெருமானின் ஆணையை ஏற்றுக்கொண்ட நாரத முனிவர் உடனடியாக பூலோகத்திற்கு வந்து சிவநேசனை சந்திக்கிறார். நாரத முனிவரை பூமியில் பார்த்த சிவநேசன் தனது குழந்தை ஒரே நாளில் இறந்து போன தகவலை நாரதரிடம் சொல்லி கதறி அழுகிறார். அப்போது நாரதர் சிவநேசனை பார்த்து, மகனே, இந்த பூலோகத்தில் பிறப்பும் இறப்பும் இறைவனின் ஆணைப்படியே நடக்கிறது. ஆகையால் இறைவனின் ஆணையை மாற்ற நினைக்காமல் உனது தற்கொலை எண்ணத்தை கைவிட்டுவிட்டு நாட்டை சிறப்பாக ஆட்சி செய் என்று சொல்கிறார். ஆனால் சிவநேசனோ நாரதர் சொன்ன சமாதானத்தை ஏற்காமல், எனது குழந்தை இல்லாத இந்த உலகில் நானும் வாழ விரும்பவில்லை, ஆகையால் எனது ஜீவனை நான் சிவபெருமானின் காலடியிலேயே சமர்ப்பிக்கப் போகிறேன் என்று கூறுகிறான். நாரத முனிவரும் எவ்வளவோ சமாதானங்களை சொல்லி பார்க்கிறார். ஆனால் அது எதையுமே சிவநேசன் கேட்பதாக இல்லை. இதனால் வேறு வழி தெரியாத நாரத முனிவர் இறந்து போன அந்த குழந்தையின் ஜீவாத்மாவை அந்த இடத்திற்கு வர வைக்கிறார். அந்த ஆத்மா அங்கே வந்தவுடன் நாரதர் ஆத்மாவை பார்த்து, குழந்தையை இழந்த துக்கத்தில் மன்னரும் அவரது மனைவியும் தற்கொலை செய்து கொள்ள துணிந்து விட்டார்கள், ஆகவே நீ மறுபடியும் அந்த குழந்தையின் உடலை சேர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். அப்போது அந்த ஆத்மா நாரதரை பார்த்து, நாரத முனிவரே, இந்த பிறப்பில் தான் நான் இந்த மன்னனுக்கு பிள்ளையாக இருந்தேன், ஆனால் முந்தைய பிறவியிலோ நான் இந்த மன்னனுக்கு தந்தையாக இருந்தேன். இந்த உறவுகள் எல்லாமே உடலில் உயிர் இருக்கும் வரை மட்டுமே, உயிர் பிரிந்த அடுத்த கணமே உறவு சங்கிலியும் அறுந்து போய்விடும். ஆகையால் நான் மீண்டும் இந்த உடலை சேர விரும்பவில்லை. பிறவி சக்கரத்தில் இருந்து விடுபட்டு சிவபெருமானின் காலடியை சரணாகதி அடையவே நான் விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த ஆத்மா சென்று விடுகிறது. அந்த ஆத்மா சொன்னதை கேட்ட பிறகுதான் மன்னர் சிவநேசனுக்கு இந்த உலக வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் புரிகிறது. அதன் பிறகு சிவநேசன் பந்த பாசங்களை மறந்துவிட்டு முழுமையாக சிவனின் பாதங்களில் சரணாகதி அடைகிறார். தனக்கு பிறகு நாட்டை ஆள்வதற்கு தகுதியான ஒருவரையும் அவர் தேர்ந்தெடுத்து விடுகிறார்.